யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. சூப்பர். அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா ரொம்ப சந்தோஷப்படும். லட்சு, இனிமே இந்த சித்தி தேடிலாம் நீ வர மாட்ட. குட்டி பாப்பா கூட ஜாலியா விளையாடுவ, அப்படிதானே? ஆமாடி, நீ விளையாடுறதுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும்னு சொல்லிட்டே இருந்தல. குட்டி பாப்பா வயித்துக்குள்ளதான் இருக்கு. குட்டி பாப்பா, நீ வெளியே வந்ததும் நீயும் நானும் ஜாலியா விளையாடலாம். நான் உனக்கு என் பொம்மையெல்லாம் தரேன். குட்டி பாப்பா எப்ப வரும்? அதுக்கு இன்னும் 7 மாசம் இருக்கு. பாப்பாவை சீக்கிரம் வர சொல்லுங்க. ராக்ஸ்டார், பாப்பா கிட்ட நீங்களே சொல்லுங்க, பாப்பாக்கு கேக்கும். அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா இந்த குழந்தை என்ன கண்டுக்க போறாங்க? ஏங்க, நான் தான் சொன்னேன்ல, லட்சு புரிஞ்சுப்பானு. இப்ப பாருங்க, அவளே இவ்வளவு ஹாப்பியா இருக்கானு. லட்சு, அடி, உன்னதான் அப்பா கூப்பிடுறாரு, என்னன்னு கேளு. ஏ ராக்ஸ்டார், உனக்கு ஒரு மினி ராக்ஸ்டார் வர போறாங்க. உனக்கு இப்ப ஹாப்பி தானே? லட்சு, பாப்பா வர போறாங்கன்னு இவ்வளவு சந்தோஷப்பட்ட, திடீர்னு அமைதி ஆயிட்ட. சித்தி, நம்ம போலாம். லட்சு, என்னாச்சு உனக்கு? சித்தி, நம்ம பாட்டி வீட்டுக்கு போலாமா? பாட்டி வீட்டுக்கா? இப்ப நான் அங்க இருந்து வந்தோம். இல்ல, நம்ம அங்கே இருக்கலாம். நான் உங்க கூடவே வரேன். லட்சு, என்னாச்சு உனக்கு? இப்ப நல்லா தானே பேசிட்டு இருந்த. ஏ ராக்ஸ்டார், அப்பா மேல உனக்கு அப்படி என்ன கோபம்? இங்க பாரு, உன்னொரு பாப்பா வந்தாலும் அப்பாவுக்கு மேல இருக்கிற பாசம் என்னைக்குமே குறையாது. நான் ஒண்ணும் உங்க ராக்ஸ்டார் இல்ல, அந்த குட்டி பாப்பா தான் உங்க ராக்ஸ்டார். குட்டி பாப்பா வந்ததும் நீங்க என்ன வெறுத்துருவீங்க. உங்க பாப்பா அதுதான், நான் இல்ல. என்ன ராக்ஸ்டார், அப்பாவை நீங்க இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? உன்னொரு குழந்தை வந்தாலும் நீதான் என் குழந்தை. இல்ல, நீங்க என் அப்பா இல்ல. நீங்க அந்த குட்டி பாப்பாவுக்கு தான் அப்பா. லட்சு, யாரோ சொல்றத வச்சு நம்ம முடிவு பண்ண கூடாது. அப்பா உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காரு. அப்பாவை பார்த்து நீ இப்படி சொல்லலாமா? பாரு எப்படி அழுகுறாருன்னு. இப்போ அப்பா என் மேல பாசமா தான் இருக்காரு. ஆனா குட்டி பாப்பா வந்ததும் என் மேல பாசம் இருக்காது. என்ன லட்சு, அப்பா உனக்காக தான் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எப்பவுமே அப்பாவுக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே நீ தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் குட்டி பாப்பா. இல்ல, அப்பாவுக்கு என்ன பிடிக்காம போயிடும். அத்தான், நீங்க அழாதீங்க. குழந்தை மனசு பால் மாதிரி சுத்தமானது. அதுல ஒரு துளி விஷம் கலந்துட்டாலும் அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ கொஞ்சம் கொஞ்சமா உங்களை புரிஞ்சுப்பா. நீங்க அழுகையை நிறுத்துங்க. என்னக்கா நீயும் அழுதுகிட்டு? லட்சு, வா, நம்ம கொஞ்ச நேரம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். அக்கா, நீ முதல்ல அத்தானை சமாதானப்படுத்து. லட்சு, வா போலாம். ஏங்க, அழாதீங்க. அவகிட்ட எடுத்து சொல்லியும் அவளால என்ன புரிஞ்சுக்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் ராக்ஸ்டார் என்ன புரிஞ்சுக்கலைனா எனக்கு இந்த குழந்தையே வேணாம். பிரியா, நம்ம அவசரப்பட்டுட்டோம்னு தோணுது. நம்ம வேணாம், இதை கொஞ்ச நாள் தள்ளி போடலாம். ஏங்க, தள்ளி போடலாம்னா என்ன அர்த்தத்துல நீங்க பேசுறீங்க? எனக்கு புரியல. ஒரே அர்த்தம் தான் பிரியா. எனக்கு லட்சு தான் முக்கியம், என் ராக்ஸ்டார் தான் முக்கியம். அதனாலதான் சொல்றேன், கொஞ்ச நாள் மட்டும் இது தள்ளி போட்டுக்கலாம். அவளுக்கு மனசு எப்போ ஏத்துக்க தோணுதோ அதுக்கப்புறம் நம்ம குழந்தை பெற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லுங்க. அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல, சொல்லுங்க. நம்ம வேணும் அபார்ட் பண்ணிக்கலாம். ஏங்க, ஏங்க, என் முகத்தை பார்த்து, என் கண்ணை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மன்னிச்சிடுங்க பிரியா. அவளுக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்றேன், அவளால் அதை புரிஞ்சுக்க முடியல. வேற என்ன பண்றது? ஏங்க, ஏங்க, நில்லுங்க முதல்ல. ஏங்க, ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? அவளுக்கு நம்ம புரிய வச்சுக்கலாம். எதுக்காக இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கணும்? இவ்வளவு நாள் எனக்கு திரும்ப குழந்தைய பிறக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் என்ன விடுங்க. உங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஊர்ல உள்ளவங்க உங்களை என்ன பேசுவாங்க? என்னமோ பேசிட்டு போட்டும், எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. எனக்கு என்னோட பொண்ணு தான் ரொம்ப முக்கியம். எனக்கு அவ மட்டும் போதும். நம்ம அவசரப்பட்டுட்டோம் பிரியா. அவளுக்கு புரிய வச்சதுக்கு அப்புறம் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். நம்ம தெரியாம அவசரப்பட்டுட்டோம். அவ குழந்தை அருண், உங்களை அப்படி மொத்தமாலாம் வெறுத்துற மாட்டா. யாரோ ஏதோ சொன்னதை அவ மனசுல பதிய வச்சிருக்கா. நம்ம அவளுக்கு பொறுமையா எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவா. முதல்ல என் குழந்தைய புரிஞ்சுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி. ஒரு குழந்தைக்காக இன்னொரு குழந்தைய அடிக்க சொல்றீங்களா? ஏன் அருண், இது உங்க உயிர். உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க எவ்வளவு பெரிய வார்த்தை பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? நீங்க அவ மேல உயிரா இருக்கீங்க, எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக இவ்வளவு பெரிய வார்த்தையை விடணுமா? வேணாங்க, ஒரு பேச்சுக்கு கூட அப்படி சொல்லாதீங்க. இது உங்க உயிர். அருண்,
உங்க வேதனை எனக்கு புரியுது, புரியாம இல்ல. ஆனா திரும்பவும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க. நம்ம அவளுக்கு புரிய வச்சுக்கலாம். ப்ளீஸ் அழாதீங்க. லட்சு, இப்ப என்ன சொன்ன? பிரியா, ராக் ஸ்டார் என்ன அப்பான்னு கூப்பிட்டுட்டான். ராக் ஸ்டார், இங்க வாங்க. ஏமா கீர்த்தி, இங்க என்ன நடக்குது? எதுக்காக 3 பேர் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க? இந்த வீட்ல இருக்கீங்க, உங்களுக்கே தெரியலையா? ஏய், 3 பேரும் அழுதுட்டு இருக்காங்க, முதல்ல என்னன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்லத்த, இந்த வீட்டுக்கு புது வரவு வரப்போகுது. அதான் 3 பேர் உட்கார்ந்து ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, இப்ப எதுக்கு நீங்க அழுகுறீங்க? இது ஆனந்த கண்ணீர்மா, உனக்கு சொன்னாலும் புரியாது. நான் கும்பிட்ட தெய்வமெல்லாம் என்ன கைவிடல. இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏப்பா, குடும்பமே இன்னைக்கு ஒரே அழுகாச்சியா? அதான் சந்தோஷமான விஷயம் தானே. நீங்க நல்ல ஸ்வீட் செய்வீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்காக ஹல்வா கிண்டி கொடுங்களேன். அதுக்கு என்ன, வா செஞ்சு தரேன். இப்படி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு என் அக்கா எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணாலும் தெரியல. நீங்க எதுக்கு ஒரு பையனோட ஸ்டாப் பண்ணீங்க? பேசாம இன்னொன்னு பெற்றிருக்கலாம்ல. நானும் இந்த வீட்லயே மருமகளா வந்திருப்பேன். அடியே, உன் வாய்க்கெல்லாம் நீ என் வீட்டுக்கு மருமகளா வந்திருந்த அம்பிட்டுதான் ஆஞ்சு போடுவேன் ஆஞ்சு. நாங்க அப்படியே பார்த்துட்டு சும்மா இருப்போம் பாருங்க. சரி சரி, என்னவோ இன்னைக்கு நீ தான் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க. அதனால வா, நீ கேட்ட மாதிரி அல்வா கிண்டி தரேன். சரி சரி வாங்க, நீங்க சொல்ல சொல்ல இப்பவே எனக்கு நாக்குல எச்சி வருது. ஏன் செல்லம், அப்பா மேல உனக்கு அப்படி என்னடா கோபம்? காதலுக்காக அவன் என்னென்னமோ பண்றான். இந்த ஆள்கிட்ட 2 திட்டு தானே வாங்கிக்கலாம். நைட்டு கால் பண்றேன்னு சொன்னா இப்ப வரைக்கும் கூப்பிடவே இல்ல. லவ் லவ், எனக்கு அப்பவே தெரியும் இது சரியான ஃப்ராட். பெண்ணே, உந்தன் கையில் நானும் கூடும் நேரம். ஹலோ 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 ஹலோ. ஏய், இப்ப எதுக்கு கால் பண்ணிருக்க? அஜய், கூல் கூல். நீங்க ரொம்ப சீன் போடாதீங்க. இவ்வளவு நேரம் என் ஃபோன் காலுக்காக தானே காத்துட்டு இருந்தீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, போனை வை. நான் போனை வச்சுட்டா அதித்தியோட நம்பர் உங்களுக்கு யார் சொல்லுவா? இப்ப போனை வைக்கவா வேண்டாமா? சரி சரி, நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. நீங்க போனை வச்சிருங்க. ஏய் இரு இரு, போனை வச்சிராத. அப்படி வாங்க வேலைக்கு. அதித்தியோட நம்பர் மட்டும் சொல்லிட்டு அப்புறம் கட் பண்ணு. ஐயோ, இந்த சாக்கு வச்சுட்டு உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலான்னு பார்த்தா நம்பரை வாங்கிட்டு கட் பண்ணி விட பாக்குறேன். இருடி, என்கிட்ட நீ எப்படி நம்பரை வாங்குறேன்னு நானும் பாத்துறேன். ஏய், லைன்ல இருக்கியா இல்லையா? ஏய், உன்னதான். மிஸ்டர் அஜய், முதல்ல ஏன்னு கூப்பிடுறது நிப்பாட்டுங்க. ஒண்ணு உரிமையா பொண்டாட்டியே கூப்பிடுங்க. அப்படி உங்களுக்கு கூப்பிடுறதுக்கு சங்கடமா இருந்துச்சுன்னா எனக்கு பேர் இருக்கு, நேம் தியா. என்ன ஆசையா தியான்னு கூப்பிடுங்க. இல்ல டீன்னு கூப்பிட்டது கூட ஓகேதான். ஏன்னா பொண்டாட்டிய டீன்னு கூப்பிடுறதானும் தப்பு இல்ல. ஏய் ஏய், உன்னை பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா? ஏங்க அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை செஞ்சு வச்ச செல்ல மாதிரி அழகா இருக்கணும். கொஞ்சம் அழகுதான், ஆனா வாய்தான் காது வரைக்கும் நீளுது. அதுக்கு என்னங்க பண்றது? அது கூடவே பிறந்தது, அதெல்லாம் மாத்திக்க முடியாது. சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? ஏய் ஏய், நம்பர் கொடுத்துட்டு போனை கட் பண்ணு. இந்த தேவையில்லாத கேள்விலாம் கேட்காத. முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க, அப்புறம் நான் நம்பர் கொடுக்குறேன். இல்ல, இனிமேதான் சாப்பிடணும். நம்பர் சொல்லு. 64 34 15.
ஏய் என்ன? நீங்க தானே நம்பர் கேட்டீங்க, அதான் சொன்னேன். என்னோட சைஸ் நம்பர். ஏய் அடிச்சு வாய்க்கெல்லாம் உடைச்சிருவேன். லூசு, பொண்ணு மாதிரியா பேசுற? ஒரு பையன்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது? ஹலோ, ஒரு பையன் கிட்ட தான் இப்படிலாம் பேசக்கூடாது. ஆனா நீங்க தான் என்ன கட்டிக்க போறவராச்சே. ஏங்க, இதுக்கெல்லாம் இப்படி கோச்சுக்கலாமா? சரி சரி, சாரி. இன்னொரு தடவை இப்படி பேசினா அரைஞ்சு பல்லக்கெல்லாம் கழட்டிடுவேன். சரி சரி, இனிமே நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க. நானா? நான் என்ன சொல்லணும்? அதாங்க, உங்க ஷர்ட்டோட சைஸ் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ஷர்ட் வாங்கலாம்னு இருக்கேன். 8. நீங்க இருக்கிற ஹைட்டுக்கு 8 உங்களுக்கு பத்தாது. அது குழந்தைங்க போடுறது. நான் என்னோட செருப்பு சைஸ் சொன்னேன். யோ, உங்ககிட்ட நான் ரொமான்டிக்கா பேச வந்த மாதிரி என் புதிய செருப்பால் அடிக்கணும். பாரு, இன்னொரு தடவை சைஸ் அதுன்னு பேசிட்டு இருந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இது தேராது. இந்த ஆளு காதலிக்க வச்சு கல்யாணம் பண்ணி நான் காலம் தள்ளுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும் போலயே. அதித்தியோட போன் நம்பர் சொல்லிட்டு போனை கட் பண்ண போறியா இல்லையா? இந்த ஆள்கிட்ட காதலை வளர்க்கறதுக்கு நம்மளும் என்னென்னமோ பண்றோம். ஆனா கொஞ்சம் கூட அசர மாட்டேங்கிறாரே. இந்த ஒரங்குட்ட முதிய ஒரு வழி ஆக்காம விட மாட்டேன். மவனி, நம்பர் வேணும். நம்பரு என்ன கேட்டீங்க? அதித்தியோட போன் நம்பர் கொடுத்துட்டு போனை கட் பண்ணேன்னு சொன்னேன். எப்பா, காது கிழியுது. உங்களுக்கு பாசமாவே பேச தெரியாதா? இப்ப என்ன, உங்களுக்கு போன் நம்பர் தானே வேணும்? 1ல இருந்து 10க்குள்ள நம்பரை மாத்தி மாத்தி போடுங்க. ஒரு வழியா நீங்க நைட்டுக்குள்ள கண்டுபிடிச்சிருவீங்க. வைக்கிறேன். ஏய் லூஸ் லூஸ், வெச்சிராத. ஏய் ஏய் வெச்சிராத. என்ன, நீங்க நம்பர் கேட்டீங்க, அதான் நான் சொல்லிட்டேன்ல. 1ல இருந்து 10க்குள்ள மாத்தி மாத்தி போடுங்க. நம்பர் இன்னைக்கு நைட்டுக்குள்ள கண்டுபிடிச்சிருவீங்க. ஏய் அது இல்ல, சாரி. சாரியா? எதுக்கு? இது வரைக்கும் யார்கிட்டயும் இப்படி கோவமாலாம் நான் பேசினது இல்ல. நான் ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. ஏங்க, உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இதுதான். ஒரு பொண்ணா இருந்துட்டு வெளியே வரேன். ஆனா நீங்க விலகி விலகி போறீங்க. நான் இவ்ளோ பேசியும் நீங்க அதுக்கு இடம் கொடுக்காம என்ன இப்படி திட்டினது கூட எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களோட பார்வை, பேச்சு, நட எல்லாமே எனக்கு மொத்தமா பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ அஜய். டு யூ லவ் மீ? பத்லி காணோம். தியா, சொல்லுங்க அஜய். நான் உன் வைக்கிறேன். பேர் சொல்ல ஆசைதான், இவராவது உள்ளம் வாய் திறந்து சொல்றதாவது. முழுக்க ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். வந்ததுல இருந்து என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? கழுத்துல ஒரு செயின் போட்டிருப்பேல, அந்த செயின் உன் கூட இருந்தா நானே இருக்கிற மாதிரி இருக்குன்னு கூட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அந்த செயினை காணுமேனு தேடுறேன். அது ஒண்ணும் இல்ல, இந்த லெதர் ஒர்க் அது செட் ஆகாது. அதான் உள்ள போட்டிருக்கேன். என்ன சார், வர வர என்ன ரொம்ப நோட் பண்றீங்க போல. அப்புறம் இது கோயில், இப்படிலாம் பார்க்க கூடாது. ஏய் லூசு, வர வழியில கவனிச்சேன். யதார்த்தமா கேட்டேன்டி, நீ வேற. அதானே, நீங்களா அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. அடி உன்ன. என்ன? ஒன்னும் இல்லடி. சரி, 2 பேரும் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆனா கோயிலுக்கு வந்த அடையாளமே இல்ல. உன் நெத்தியில திருநீரும் இல்ல, என் நெத்திலும் இல்ல. இருங்க இருங்க, நானே வச்சு விடுறேன். காதல் மார்பில் ஆடும் மணிமாலையோடு ஓடும் காலம் என்று சுழல்கின்றதே. ஹலோ, ஏங்க, பார்த்து அப்படியே ரசிச்சதெல்லாம் போதும். அப்படியே எனக்கு வச்சு விடுங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உனக்கு நீயே வச்சுக்கோ. யோ, ரொம்ப சீன் போடாதேனே, ஒழுங்கா வச்சு விடு. உன்னெல்லாம் கட்டிக்கிட்டு நான் எப்படிதான் காலம் தள்ள போறேன்னு எனக்கே தெரியல. அதெல்லாம் முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இதுக்கப்புறம் நீங்க எதை நினைச்சாலும் மாத்த முடியாது. ஏன் மாத்த முடியாது? உன்னை கழட்டி விட்டுட்டு உன்னை நல்ல பொண்ணா பாத்துட்டா போச்சு. எப்படி எப்படி என்ன விட நல்ல பொண்ணா? பாருங்களேன் பாப்போம். அன்பே நீதான் காதல் வனங்களின் விதையோ, இலக்கண கவிதை எழுதிய அழகே. ஹலோ, பதில் சொல்லுங்க. அப்பப்ப சார்ஜ் இல்லாத போன் மாதிரி ஆஃப் ஆயிடுறீங்க. இந்த உலகத்துல எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் உன்ன மாதிரி ஒருத்தி கிடைக்கிறது கஷ்டம்தான். ஆஹா, ஏன் அப்படி சொல்றீங்க?
என்ன உன்ன மாதிரி வாயாடி இந்த ஊருக்குள்ளேயே கிடையாது. ஆள பாருங்க, இது கோவிலாச்சுன்னு பாக்குறேன். சரி, அதெல்லாம் விடுங்க. என் நெத்தியில குங்குமத்தை வச்சு விடுங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த கயிறு இருக்குல்ல, அத என் கழுத்துல கட்டுங்க. ஏய் என்ன விளையாடுறியா? சேச்சே, இதுல எதுக்கு நான் விளையாட போறேன்? நான் சீரியஸா தான் சொல்றேன். இந்த கோயிலுக்கு நம்ம எத்தனை முறை வந்திருக்கோம். ஆனா ஒரு தடவை கூட நம்ம கூப்பிட்டு இந்த கயிறு அவரு கையில கொடுத்ததில்ல. ஆனா இந்த தடவை கொடுக்கறாருன்னா நம்ம கல்யாணம் நடக்க போகுதுங்கிறது நிச்சயமாயிருச்சு. சோ இதே கோயில்ல இப்பவே நடந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். இதை என் கழுத்துல கட்டிட்டு நெத்தியில குங்குமத்தை வச்சு விட்டுருங்க. என்னங்க பாத்துட்டே இருக்கீங்க? எடுத்து கட்டுங்க. லூசு, உனக்கு எது இதுல விளையாடணும்னு தெரியல, விடுடி. ஏங்க, நான் விளையாட்டுக்கு சொல்லல, சீரியஸாவே கேக்குறேன். இந்த குழந்தை மாதிரி முகத்தை வச்சுட்டு அப்பாவியே கியூட்டா நீ பேசுறது நல்லதா இருக்கு. ஆனா அதுக்காக இதெல்லாம் ரொம்ப ஓவர். சும்மா விளையாட்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஐயோ, இது யார் விளையாட்டுன்னு சொன்னா? நான் சீரியஸாவே கேக்குறேன். இதை எடுத்து இப்பவே என் கழுத்துல கட்டுங்க இவன். இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வா இங்க இருந்து கிளம்பலாம். ஏங்க, நீங்க அதுக்கு தான் சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி நடக்கிற ப்ராசஸ் கல்யாணம் தானே. இதுக்குமா சரிப்பட்டு வர மாட்டீங்க? அக்கா நீ எப்படி வேணாலும் பேசிக்கோ, ஆனா இதுக்காகலாம் உன் கழுத்துல எதுனா கட்ட மாட்டேன். ஒரு பொண்ணா இருந்துட்டு நானே உங்ககிட்ட இவ்வளவு தைரியமா கேக்குறேன். இப்படி மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏன் இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு இஷ்டமே இல்லையா? அன்னைக்கு அப்படிதான் கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க. ஏதேதோ பிரச்சனை வந்து உங்க மேல பழி விழுந்து அது இன்ன வரைக்கும் நீங்க என்கிட்ட நிரூபிக்கல. இருந்தாலும் என் மனசு மாறி உங்ககிட்ட நான் பழைய மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஆனா திரும்பவும் நீங்க என் மனசை உடைக்கிறீங்க. மகா, படிக்கிற வயசுல காதலிக்கிறதே தப்பு. இதுல இந்த நேரத்துல கல்யாணம் வேறயா? ஏங்க, இப்படி ஒரு சான்ஸை விட்டா எனக்கு திரும்ப உங்க கூட கல்யாணம் நடக்காதுன்னு தோணுது. அதனால ப்ளீஸ் உடனே கட்டுங்க. நான் தாலிய உள்ள போட்டு மறைச்சுக்கிறேன். பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அப்புறம் பாத்துக்கலாம். ஏய் லூஸ் மாதிரி திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிட்டே இருக்காதடி. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. ஓ, முடியாதுல? அப்ப என்ன விட்டுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு நடுவுல எதுவும் வேணாம். அக்கா நில்லடி. நீங்க கட்டுறேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் இருப்பேன். சரி சரி, பக்கத்துல வந்து உட்காரு. சொல்லுங்க, இப்பவே என் கழுத்துல தாலி கட்ட நீங்க ரெடி தானே? சரி சரி, கோச்சுக்காத புட்டி, நான் கட்டுறேன். நீ கண்ண மூடு. ஏங்க, கட்டுறேன்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கீங்க, கட்டுங்க. வனங்களின் கண்ணை மூடு. விதையோ இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் எதுக்கு இப்ப கையில கட்டுனீங்க? உங்களை கழுத்துல தானே கட்ட சொன்னேன். உரையிட கையில கட்டினா என்ன, கழுத்துல கட்டினா என்ன? தாலி தாலி தானே. இல்ல இல்ல, இதெல்லாம் போங்காட்டம். இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. உன் கழுத்துல நான் தாலி கட்டுறதா இருந்தா உங்க அம்மா அப்பாவோட சம்மதத்தோட தான் நான் கட்டுவேன். அப்போ இந்த ஜென்மத்துல நமக்கு கல்யாணம் நடக்காது. புட்டி, நிச்சயமா உங்க அப்பா அம்மா சம்மதிப்பாங்க. அப்படி அவங்களோட சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நடந்தாதான் நீயும் ரொம்ப சந்தோஷமா இருப்ப. இல்ல இல்ல, அவங்க சம்மதிப்பாங்கிற நம்பிக்கைலாம் எனக்கு சுத்தமா இல்ல. இல்ல பொண்டாட்டி, நீ வேணா பாத்துட்டே இரு. அவங்க நிச்சயமா சம்மதிப்பாங்க. அவங்க சம்மதத்தோட எல்லார் முன்னிலையிலயும் நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். அது வரைக்கும் இதுதான் உனக்கு தாலி. எது? இதுவா கையில கட்டி இருக்கிறது? போங்க. ஒரு பொண்ணு கழுத்துல நம்ம எதுக்காக தாலி கட்டுறோம்? 2 பேரும் மனசார இணைஞ்சு கல்யாண பந்தத்துல இணையும் போது அதுக்கு அடையாளமா அந்த தாலியை அவ கழுத்துல கட்டுறோம். அது நமக்கு எல்லாரோட ஆசீர்வாதத்தோட எல்லார் முன்னிலையிலயும் நடக்கணும். அதுதான் என்னோட ஆசை. உங்களை மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணு நானே வழிய வந்து கழுத்துல தாலி கட்டுங்கன்னு சொல்றேன். ஆனா பாருங்க, நீங்க இப்ப கூட என் மனசு ஜெயிச்சிட்டீங்க இவன். ஆனா ஒண்ணு, நீங்க என் கழுத்துல கட்டாட்டியும் கையில கட்டியிருந்தாலும் இது எனக்கு தாலி மாதிரிதான். இதை என்னைக்குமே நான் என் கையில இருந்து கழட்ட மாட்டேன். ஆமா, 3 முடிச்சு போட்டீங்களா? அதெல்லாம் போட்டேன்டி. சரி சரி, அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும்.